அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கழக வேட்பாளர்களை ஆதரித்து விருத்தாச்சலத்தில் நேற்று எழுச்சியுரையாற்றிய காட்சி பெரம்பலூர் மற்றும் அரியலூர் பகுதிகளில் LED வாகனம் மூலம் ஒளிபரப்பப்பட்டது. தாங்கள் இருக்கும் பகுதிகளில் இருந்தே முதலமைச்சரின் எழுச்சியுரையை ஆர்வத்துடன் கண்டும் கேட்டும் பொதுமக்கள் மகிழ்ந்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கழக வேட்பாளர்களை ஆதரித்து விருத்தாச்சலத்தில் நேற்று எழுச்சியுரையாற்றினார். எழுச்சியுரையின் போது பெரம்பலூர் மற்றும் குன்னம் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இக்காட்சியை பெரம்பலூர் மற்றும் குன்னம் பகுதிகளில் LED வாகனம் மூலம் கழக நிர்வாகிகள் நேரலை செய்தனர். முதலமைச்சரின் எழுச்சியுரையை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கேட்டனர். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் காணொலி காட்சி மூலம் எங்கள் ஏரியாவில் நாங்கள் பார்க்குறபடி சிறப்பாக செய்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மகளிர் அணி சார்பாக எங்கள் ஓட்டு அனைவரும் அனைத்து ஓட்டும் அம்மாவுக்கு தான் நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் அம்மா ஆட்சி நல்லாவே இருக்கும். இன்னும் மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். இது மகளிர் அணி சார்பாக நாங்கள் சொல்லுவோம். எல்லாரும் அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய காட்சி அரியலூரில் LED வாகனம் மூலம் ஒளிபரப்பப்பட்டது. முதலமைச்சரின் தேர்தல் பிரச்சாரத்தை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் நேரலையாக கேட்டு மகிழ்ந்ததோடு தங்களது ஒருமித்த ஆதரவையும் முதலமைச்சருக்கு தெரிவித்தனர். அம்மாவோட ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வரணுங்கிறதா எங்களோட ஒரே ஆசை. என்னோட ஆசை மட்டும் இல்லை, பெண்களோட ஆசை அனைத்துமே அம்மா வரணும்னு தான் ஆசை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிற குழந்தையிலிருந்து அந்த குழந்தையோட பேரு காலம் வரைக்கும் அம்மாங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அம்மாவோட திட்டங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலகட்ட பருவத்தில் அம்மா ஸ்தானத்தில் இருந்து அவங்க திட்டங்கள் ஒவ்வொன்றும் அந்த குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு திட்டமும் அவங்க வாழ்க்கைக்கு மென்மேலும் பலனடைகிற விதத்தில் அமைந்துள்ளது. அதனால் அம்மாவை ஆதரித்து இந்த வாட்டி பெண்கள் அனைவரும் அம்மாவை ஜெயிக்கணும்னு தான் எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை விளக்கும் வீடியோ காட்சி LED வாகனம் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகில் LED வாகனம் மூலம் ஒளிபரப்பப்பட்ட அரசின் சாதனை விளக்க காட்சியை பெருந்திரளான பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் ஆவலுடன் பார்த்தனர்.